ஹாய், எல்லாத்துக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களுங்க. இந்த வருஷம் நம்ம ஹெல்த்தியான ஒரு கொழுக்கட்டை விநாயகருக்கு படைச்சி சாமி கும்பிடுவோங்க. அதுக்கு நான் மேல் மாவு ரெடி பண்றேங்க. அதுக்கு இடியாப்பு மாவு இருக்கு பாருங்க, தேவைக்கு எடுத்துங்க. அதுல கொஞ்சம் நெய் ஊத்தி சால்ட் போட்டு நல்ல தளன்னு கொதிக்க தண்ணியை ஊத்தி விரவி ஒரு ஓரமா வச்சிருங்க. நம்ம அது உள்ள வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் தான் நம்ம ஹெல்த்தியா பண்ண போறாங்க. அதுக்கு நம்ம வீட்டுல என்னென்ன நட்ஸ் இருக்கோ எல்லா நட்ஸையும் எடுத்து லைட்டா கிரைண்ட் பண்ணிங்க. கூட பேரிச்சம்பழமும் 4-5 தூக்கி போட்டுங்க. போட்டு நல்லா அரைச்சிட்டு நம்ம ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் நெய் ஊத்தி நம்ம அரைச்சதெல்லாம் தூக்கி லைட்டா ஒரு வறுத்துட்டு அது கூட கொஞ்சம் தேங்காய் துருவல், ஏலக்காய் தூள், சுக்குத்தூள், நாட்டு சர்க்கரையும் போட்டு 2 கிளறுகன்னா அந்த ஹீட்லேயே அதெல்லாம் மெலிட்டாகி வந்துடும். அதை ஒரு வாரமாக வச்சுருவாங்க. இப்போ மேல் மாவை எடுத்து திறந்து பார்த்தோம்னா ஆறி இருக்கும். கையை வச்சு நல்லா இறுக்கி சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சு எடுத்துட்டு நம்ம அச்சு இருந்ததுன்னா அந்த அச்சில் எடுத்து வச்சுட்டு இந்த ஸ்டஃபிங்கை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்தோன்னு வச்சுங்க, நல்லா சாஃப்டான கொழுக்கட்டை. அதை ஆவியில் வச்சு எடுத்தோன்னு வச்சுங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும். எப்படியும் நம்ம சாமிக்கு படைச்சு நம்ம தாங்க சாப்பிட போகிறோம். அதை நம்ம நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுவோமே. இந்த வருஷம் நான் இந்த மாதிரி ஹெல்த்தியாக பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? சூப்பர் டேஸ்டா இருக்குங்க. பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம நல்லா ஆரோக்கிய கொழுக்கட்டை சாப்பிட்ட திருப்தி நமக்கு கிடைக்கும். ஓகேவா? பாய்.